மாற்றுத்திறனாளியிடமிருந்து லஞ்சம் பெற்ற மாற்றுத்திறனாளி அலுவலகம் உடனீக்கி தொழில்நுட்ப வல்லுநர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்தில் அரியலூர் மாவட்டம் சாலைக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த பிரபு என்பவர் உடனீக்கி தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பில்லாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்ற மாற்றுத்திறனாளி தமிழக அரசால் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச 3 சக்கர ஸ்கூட்டியினை பெற்று அதற்கான ஆர்சி புத்தகத்தை பெறுவதற்காக உடனீக்கி தொழில்நுட்ப வல்லுநர் பிரபுவிடம் கேட்டபோது அதற்கு பிரபு அந்த மாற்றுத்திறனாளியிடம் ரூபாய் 2000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாற்றுத்திறனாளி ரவி கொடுத்த புகாரின் பேரில் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் முடநீக்கி தொழில்நுட்ப வல்லுநர் பிரபுவை அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாரமங்கலம் ஒன்றியம் கந்தப்பிச்சானூர் என்ற பகுதியில் அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 130க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் கடந்த 2 மாதங்களாகவே பள்ளியில் படிக்கும் மாணவிகளை பாலியல் ரீதியாக சீண்டல் செய்து வந்துள்ளார். இதுகுறித்து பள்ளி மாணவிகள் பயந்து கொண்டு தனது பெற்றோரிடம் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து பள்ளி மாணவி பாலியல் ரீதியாக சீண்டல் செய்யும் தலைமை ஆசிரியர் மற்றும் அங்கு அவர்களுக்கு உடந்தையாக உள்ள மற்ற ஆசிரியர்களை மாற்ற வேண்டும் என கூறி பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கம்பம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை மற்றும் கட்டப்பனை 2 வழித்தடங்களுக்கும் புதிய பேருந்து வசதியை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் கம்பம் பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகம் முழுவதும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திருவண்ணாமலை வழித்தடத்தில் பேருந்து இயக்கப்பட வேண்டும் எனவும் மேலும் கட்டப்பனைக்கு கூடுதலாக ஒரு பேருந்து இயக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து 2 வழித்தட பேருந்துகளையும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் தேனி தெற்கு மாவட்ட செயலாளருமான ராமகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கி பேருந்தில் பயணம் செய்தார். ஓபிஎஸ் அணி சார்பில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தனியார் மண்டபத்தில் ஓபிஎஸ் அணி சார்பில் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடப் போவதாகவும் அதற்கு அனைத்து நிர்வாகிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு தடையின்மை சான்று வழங்க 10,000 லஞ்சம் கேட்ட திருப்பூர் தெற்கு நில வருவாய் அலுவலர் மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் பலவஞ்சிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் அசோக்குமார். இவரது தாயாருக்கு வீரபாண்டி பகுதியில் தமிழக அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அங்கு அவர் வீடு கட்டி பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்த இடத்தை தனது மகன் அசோக்குமார் பெயருக்கு கிரயம் செய்து வைக்க முடிவு செய்து இலவச வீட்டுமனை பட்டாவிற்கு தடையின்மை சான்று கேட்டு திருப்பூர் தெற்கு நில வருவாய் ஆய்வாளரிடம் விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில் தடையின்மை சான்று வழங்க 10,000 கொடுக்க வேண்டுமென நில வருவாய் ஆய்வாளர் நாகராஜன் கேட்டுள்ளார். பணம் தர மறுத்த அசோக்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அவரிடம் ரசாயனம் தடவிய நோட்டுகளை கொடுத்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை பின்தொடர்ந்து வந்தனர். அசோக்குமார் அந்த நோட்டுகளை நில வருவாய் ஆய்வாளர் நாகராஜனிடம் கொடுத்த போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது உதவியாளர் சுரேஷ்குமாரையும் கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.